உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னம்மா, என்னாச்சு? ஒன்னும் இல்ல, எனக்கு தலை ரொம்ப பயங்கரமா வலிக்குது பாரதி. என்னால சுத்தமா முடியல. உடனே வீட்டுக்கு போலாம் வா. சரி, நான் போய் தயிரை மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறேன். பாரதி, இரு, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ போய் உடனே ஆட்டோ புடிச்சிட்டு வந்துரு. மா, என் பர்ஸ் போன்லாம் உள்ள இருக்குமா, நான் போய் எடுத்துட்டு வரேன். நான் போய் இதை கொடுத்துட்டு அதையெல்லாம் எடுத்துட்டு வரேன். பாரதி, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நீ முதல்ல போய் ஆட்டோவை பிடிச்சிட்டு வா. எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. அம்மா, ஆட்டோ ஸ்டாண்ட் இங்கதாம்மா இருக்கு. இருங்க, நான் உள்ள போய் வச்சுட்டு என் பர்ஸ் எடுத்துட்டு வரேன். பாரதி, அம்மா, தயிர் பச்சடி மட்டும் நீங்க பண்ணிடுங்க. சரி. எங்க அம்மாவுக்கு தலைவலிக்குதான், நான் உடனே கிளம்பணும். சரிம்மா பாரதி. அம்மா, நான் வரேம்மா. சரிம்மா, பாத்து போமா. வாங்கம்மா, நான் ஆட்டோ கூப்பிடுறேன், போலாம் வாங்க. அம்மா, அப்பா லெட்டர் போட்டிருக்காருமா. சாரி பாரதி, இப்படி ஒரு லெட்டர் உங்களுக்கு நான் எழுதுவேன்னு நீங்க நினைச்சு கூட பார்க்கல. ஆனா சூழ்நிலை என்னை எழுத வச்சிருச்சு. ஆனா நாம நினைக்கிற மாதிரி வாழ்க்கை இருக்காதுன்னு எனக்கு இப்பதான் புரியுது. நமக்குள்ள விழுந்த அந்த விரிசலுக்கு காரணம் எங்க அம்மாவோட மரணம். ஆனா இதெல்லாம் ஒரு காரணமான எல்லாரும் நினைப்பாங்க. எங்க அம்மா எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்க தேவையில்லை. ஏன்னா கிட்டத்தட்ட நான் உங்க வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடி தமிழை நீங்க அப்படிதான் வளர்த்திருப்பீங்க. அதனால எனக்கும் எங்க அம்மாவுக்கும் இருக்கிற பாசம் என்னன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நம்புறேன். அதுக்காக உங்களையும் தமிழையும் எனக்கு பிடிக்காதுன்னு அர்த்தம் இல்ல. எங்க அம்மா மேல எந்த அளவுக்கு நான் பாசம் வச்சிருந்தேனோ அதே அளவுக்கு உங்க மேலையும் தமிழ் மேலையும் நான் உயிரிய வச்சிருந்தேன். அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதா போயிடுச்சு. என்னால எங்க அம்மாவோட இழப்புல இருந்து மீண்டு வர முடியல. அதுக்கு காரணம் நீங்க தாங்கிறதையும் என்னால மறக்கவே முடியல. இல்லாத அம்மாவுக்காக இருக்கிறவங்க கூட சண்டை போட்டுக்க கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன். ஆனா நான் இழந்தது சாதாரணமான உறவு இல்லையே, அம்மா. அந்த உறவுக்கு முன்னாடி மற்ற எல்லா உறவும் எனக்கு பெருசா தெரியல பாரதி. என் இதயத்தை கல்லாக்கிக்கிட்டு தான் இந்த லெட்டர் நான் எழுதுறேன். ஏன்னா இந்த லெட்டர் உங்க கையில இருக்கும்போது நான் உங்க பக்கத்துல இருக்க மாட்டேன். சொல்லிக்காம போயிட்டா எனக்கு என்னாச்சோ ஏதாச்சும் பயந்துகிட்டே இருப்பீங்கன்னு தான் இந்த லெட்டர் உங்களுக்கு எழுதி போஸ்ட் பண்ணிட்டு நான் கிளம்பி போறேன். என்ன நீங்க தேட வேண்டாம் பாரதி. அப்படி தேடி என்னை கண்டுபிடிச்சு வந்தாலும் உங்க கூட என்னால பழைய ஆதியா சந்தோஷமா குடும்பம் நடத்த முடியாது. உங்களுக்கு எனக்கும் நடுவில் இருந்த எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் பாரதி.
என்னால உங்களுக்கு எந்த விதமான சந்தோஷத்தையும் தர முடியாதுன்னு தெரிஞ்சுதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். உங்க கூடவே இருந்து உங்களையும் தமிழையும் கஷ்டப்படுத்துறதை விட உங்களை விட்டு விலகி இருந்து நிம்மதியா இருக்க வைக்கிறது எவ்வளவு பரவாயில்லன்னு தான் இந்த முடிவெடுத்தேன். நான் எடுத்தது முட்டாள்தனமான முடிவா இருந்தாலும் முக்கியமான முடிவா இருக்கும்னு நம்புறேன். இது வரைக்கும் எல்லா சூழ்நிலையிலையும் என்னை புரிஞ்சுக்கிட்டு என் கூடவே இருந்திருக்கீங்க. இந்த தடவையும் என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். ஆனா இத்தனை தடவையும் புரிஞ்சுக்கிட்டு கூட இருந்த மாதிரி இந்த தடவை என்னை புரிஞ்சுக்கிட்டு விட்டுருங்க. திரும்பவும் சொல்றேன் பாரதி, இந்த லெட்டரை நான் எழுத காரணம் என்ன நீங்க எந்த சூழ்நிலையிலும் தேடி வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு மட்டும்தான். தயவு செஞ்சு என்னை தேடி வராதிங்க. அப்படி வந்தா உங்களுக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். நான் உங்க வாழ்க்கையிலே இல்ல பாரதி, எப்பவுமே இல்ல. கடனாக கடனாக போன இதயம் தேடுதே, கடல் சேரத்தானே நதிவாடுதே, தீராத காதல் சாகாதடா. இந்தாங்கண்ணா. ஆண்டர், யார் என்ன இந்த காலத்துல லெட்டர் எல்லாம் போடுறது? என் ஃப்ரெண்டு தான். செல்போன் வந்ததுல இருந்து லெட்டர் போஸ்ட் எல்லாமே அழிஞ்சு போச்சுல்ல, அதான் கேட்டேன். இந்த பேசுறதுக்கு தைரியம் இல்லாதவன் தானே இந்த மாதிரி லெட்டர் கிட்டர்லாம் எழுதி வச்சுட்டு அதான் உனக்கு பெட்டர்னு நினைக்கிறான். ஈஸி இல்ல அது, கண்டதையும் எழுதி வச்சுட்டு போயிடலாம். அப்படி என்ன அந்த ஃப்ரெண்டுக்கு உங்ககிட்டயும் பாரதி கிட்டயும் பேச முடியாத ஒரு விஷயம் இருக்க போது? எங்க என்ன சொன்னீங்க? பாரதின்னீங்களா? ஆமா, இதே மாதிரி ஒரு லெட்டர் பாரதிக்கும் வந்துச்சு. ரம்யா, அந்த லெட்டர் எங்க இப்போ? தமிழ் கிட்ட கொடுத்து விட்டனே, இந்நேரம் பாரதி கிட்ட கொடுத்திருப்பா. பாரதி எங்க? அவ ரூம்ல தான் இருக்கா. பாரதி, அழாதடி. அவரு எல்லாத்தையும் முன்னாடியே முடிவு பண்ணிட்டு தாண்டி கிளம்பி போயிருக்காரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.